ஒரு வழியா இப்பதாங்க தூங்கி எந்திரிச்சாங்க. வயலு மதியத்துல இருந்து சரியான தூக்கம், போராட்ட தூக்கத்தை போட்டு பூரா குழப்பி விழுந்த வடைய போட்டு இப்பதான் எந்திரிச்சு ஏதோ சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்றது உள்ள போயிட்டு பார்ப்போம், யாரு சமையல் என்ன சமைக்க போறாங்க அப்படின்றது. இன்னையா இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 8 மணி. இந்நேரம் என்னத்தை சமைச்சு எப்ப சாப்பிட போகணும்னு தெரியல. இன்னும் ஒரு இடம் கூட சுத்தியும் பார்க்கல. போய் தான் இனிமேல் என்னன்றதை பார்க்கணும். உள்ள போய் என்ன பண்றாங்க பார்த்துட்டு வருவோம். பக்கோடின் சமையல். என்னடா சமையல்? என்ன குழம்பு? பாத்திரத்துல முட்டைய ஊற்றி காய வச்சிருக்காங்க. என்னடா ஒண்ணுல வச்சிருக்கீங்க? பூரா கொதிக்கும். நான் தானே குறைச்சு விட்டேன். 5ல வச்சுட்டேன். இப்ப அடுத்து என்னடா பண்ண போறீங்க? முட்டை கிரேவி சாப்பாடா சப்பாத்தியா? முதல்ல என்ன கட் பண்ற? என்னடா காமிக்க மாட்டேங்கிற, மறைச்சுக்கிட்டே இருக்க. சீரியஸ் சமையல், சீக்ரெட் சமையலா? மதியத்துல இருந்து ஒருத்தன் சாப்பிடல, போட்டு உலக்கி உளுந்தவடைய போட்டு இப்பதான் சமைக்கிறாங்க. பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பையன் விறுவிறுப்பா சமையலுக்கு ரெடி பண்ணி சமைச்சுட்டு இருக்கான். ஆளு கேமரா பார்த்தா கொஞ்சம் வெக்கப்படுறான். பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. அவங்க என்னடா வாங்க போயிருக்காங்க? சப்பாத்தி. சாப்பாடு கிடையாது, சப்பாத்தி. இன்னைக்கு என்னதான் பண்றாங்கன்றத பார்ப்போம். வெங்காயத்தை நறுக்கவா? வெங்காயத்தை நறுக்கவா? இந்த வெங்காயம் மர கண்ணு இது ஓடிக்கிட்டு இருக்கா. வேற அவ்வளவுதானா? ரெடிமேட் சப்பாத்தியா? போட்டு எடுக்கணுமா? போட்டு எடுக்கணும்டா. போட்டு வச்சிருப்பாங்க, லைட்டா சூடு பண்ணி சாப்பிடுறது. ஆனா உடம்பு கெடுதிடா. Oh my God. என்னடா சுத்திக்கிட்டே இருக்கு? என்னடா எப்படா மூடுறது? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. கொஞ்சம் சப்பாத்தியத்தையும் போட்டு எடுக்க போறோமா? கூட்டிட்டு இட்டு வச்சுட்டேன். டேய் விடுறா, பாண்டா வேணும். படக்கடன்னு உடையணும்டா பாண்டா. ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? டேய் சமைச்சு லேட் ஆயிடும், வாங்கடா வேமா.
நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சப்பாத்திரா இருக்கும். ஒரு எத்தனை சப்பாத்தி இருக்கும்? என்ன தெரிகிறது? பரவாயில்ல. ஒரு 23 பீஸ் இருக்கும் நினைக்கிறீங்களா? பெரும் கிளாரா இருக்குது. சரியான ஒரு இட்டு போன ஒரு பால்கனி. நம்ம பேண்ட்லயே காயுது. இன்னும் வெளியில ஒரு இடத்துல கூட சுத்தி பார்க்க போக முடியல. எங்கேயும் போல. காலைல இந்த ரூம்லயே தான் இருக்காங்க. இதுதான் நம்ம ரூமு. இனிமேதான் எங்கேயாவது போன சமைச்சு நீ என்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு அதனால பாண்டிச்சேரியில முட்டையை அவிச்சிட்டாங்க. முட்டையை உரிக்க போறோம். முட்டையை இப்ப உரிச்சு இதை அவிச்சாச்சோ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு முட்டையை உரிச்சு கிரேவி. ஏடா நீங்க மட்டும் சமைக்கிறீங்க பாக்குறீங்களா? அவங்க அப்புறம் தூங்குறாங்க. சரி தூங்கட்டு எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உழப்பி அதனால எல்லாரும் தூங்க விட்டாச்சு. முட்டை ஒரு சேப்பே இல்லாம வந்துருக்கு. வட போச்சே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொதிக்குமான முட்டை ஊத்துவாங்க. இப்படி வச்சா போய் சட்டியில விட்டாடா மங்கூட்டி. சட்டியில எப்படா விட்ட முட்டை நீ இல்ல கேனத்தலாம் கீழே அரி போயிட்டு இந்த எத்தனை முட்டை வேணும்? கூடத்தை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். கூடத்தை போட்டு வச்சா அந்த காலத்து குழம்பு பாணி இருக்கும். எல்லா பொடியும் போட்டு வைக்கணும். குழம்பு வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படிலாம் முடியாது. அசிஸ்டன்ட்னா கேட்கணும், என்னடா எத்தனை போட்டா நம்ம குழம்பு வைக்கணும் அப்படின்னு கேட்கணும். இதுலே அறிவு இருக்கா? அது ஹீட்டுக்கு இந்த பிளாஸ்டிக் வச்சா எல்லாத்தையும் Achale, machamaka male, ale.